இப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஈக்குவேஷனை ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் என்ன செய்ய சொல்கிறாங்க, பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இங்கே வந்து எம்ஜி கொடுத்துருக்காங்களே ரியாக்டண்ட்டா, இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு சொன்னால் 0. எப்படின்னு சொன்னால் அது ஒரு ரூல் இருக்குது. எல்லா எலமெண்டல் ஆக்சிடேஷன் நம்பரும் எல்லா எலமெண்ட்டோடைய ஆக்சிடேஷன் நம்பரும் எலமெண்டரி ஸ்டேட்டில் 0. இப்போ எம்ஜி தனியாக வருதா 0, சியூ ஈக்குவேஷன் தனியாக வருதா 0, அது போல் போட்டுக்கணும். அதே போல் இப்போ இங்கே வந்து NH3 இருக்குது. இந்த எம்ஜி தான் இந்த எம்ஜியாக மாறி இருக்கு. இப்போ இங்கே இருக்கிற எம்ஜியோட ஆக்சிடேஷன் நம்பர் +2. இப்போ நீங்களே பாருங்க, இந்த ப்ராசஸில் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0ன்றது 2ஆ மாறி இருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மெக்னீசியம் இஸ் பீயிங் ஆக்சிடைஸ்டுன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு சம் போட போகிறோம். அந்த சம்மில் எது ஆக்சிடைஸ் ஆகுது எது ரெடியூஸ் ஆகுது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது ரெடியூசிங் ஏஜென்ட் எதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அழகாக சொல்லலாம். இங்கே வந்து என்னன்னா எம்ஜி இஸ் பீயிங் ஆக்சிடைஸ்ட் டு Mg2+. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் an ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் why it is oxidation? Because the oxidation number is being increased during the reaction. 0ன்றது +2ஆ மாறி இருக்கு. இப்போ எத்தனை டிஃபரன்ஸ் 0க்கும் 2க்கும்? 2 எலக்ட்ரான். அந்த 2ன்றது எலக்ட்ரான். இப்போ ஆக்சிடேஷன்னா என்ன நம்ம போடணும்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் இஸ் the process in which the electrons are lost. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ்ன்றதுக்கு மைனஸ் சைன் போடுறோம். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது இங்கே இருக்கிற ஹைட்ரோஜன், இந்த ஹைட்ரோஜனுக்கு வந்து அப்கோர்ஸ் வந்து இங்கே வந்து +1. சரியா? இந்த +1 தான் இங்கே 0வா மாறி இருக்கு. இப்போ என்ன ஆச்சு, நம்பரு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 1 வந்து 0வா மாறி இருக்கு. அப்போ என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம்? ரெடியூஸ் ஆயிருக்கு. நம்பர் குறைஞ்சிருக்கு. ரிடக்ஷன். நம்பர் ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ரிடக்ஷன். ரிடக்ஷன் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்? ஒரு எலக்ட்ரான். அப்ப ஒரு எலக்ட்ரான் ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அவ்வளோதான். நம்ம என்ன எந்தெந்த ரியாக்டண்ட்டுக்கும் அந்த இன்னொரு ரியாக்டண்ட்டுக்கும் கண்டுபிடிச்சி அது எப்படி மாறி இருக்குதுன்னு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நாம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ரியாக்டண்ட்டை எடுத்துக்கணும். we have to balance the equation in terms of oxidation number. அப்போ மெக்னீசியம், இன்னொன்று வந்து NH3. இப்போ மெக்னீசியம் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. அதனால இட் லூசஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரான் லூஸ் பண்ண அப்படி தானே போடணும். அப்போ எத்தனை எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கு? 2 எலக்ட்ரான். அந்த மைனஸ் இங்கே போடணும்னு தேவையில்ல. ஆக்சிடேஷன்ன்றதுக்காக தான் -2 எலக்ட்ரான் அப்படி காமிச்சோம். இட் லூசஸ். அந்த லூசஸ்ன்றதுக்கு ஆரோ இப்படி டவுன்வர்ட் போட்டோம் இல்லையா, அதனால 2 எலக்ட்ரான். இப்போ இது வந்து எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு? ஹைட்ரோஜன் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. ஆனால் 3 ஹைட்ரோஜன் இருக்கு. அதனால 3ஆல பெருக்கிக்கணும். இந்த 3ஆல இதை பெருக்கணும், இந்த 2ஆல இதை பெருக்கணும். சரி, ஏன் அது போல பண்ணுறோம்னா, ஒரு ரியாக்டண்ட்ல 2 எலக்ட்ரான் ஒருத்தர் இங்கே இப்போ வந்து 2 எலக்ட்ரான் ஒருத்தர் லூஸ் பண்ணுறாருன்னா அதில் இன்னொரு ரியாக்டண்ட் இருக்கு இல்லையா, அது லூஸ் பண்ண எலக்ட்ரானை இது வாங்கிக்கும். சரிதானா? சரி, இப்போ நாம் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எம்ஜியை நம்ம எதனால் பெருக்கணும்? 3ஆல பெருக்கணும். NH3 எதனால் பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். பெருக்கியாச்சு. இப்போ நாம் அடுத்ததாக என்ன செய்யணும்? ரைட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே இருக்கிறாப்புல Mg3n2 + H2. இப்போ இங்கே எத்தனை mg இருக்கு? 3 mg இருக்கு. இங்கே 3 mg ஏற்கனவே இருக்குது, பேலன்ஸ் ஆயிடுது. இப்போ இங்கே எத்தனை நைட்ரோஜன் இருக்கு? 2 நைட்ரோஜன். இங்கே 2 நைட்ரோஜன், அதுவும் பேலன்ஸ் ஆயிடுது. இங்கே எத்தனை ஹைட்ரோஜன் இருக்கு? 6 ஹைட்ரோஜன் இருக்கு. அப்போ இங்கே 3 போட்டால் சரியாயிடுச்சு. ஸோ thus we have balanced the given equation based on the oxidation number. சரியா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சரி, தேங்க்யூ. சரி, ஓகே.